ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 7ஆம் இடத்துல போய் இருக்காரு. அவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்காக 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். 3க்கும் 6க்குள்ள அதிபதி 7ல இருந்து குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் 7ஆம் பார்வையா டைரக்டா. இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசமே குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. இந்த வைகாசியில குரு பகவான் ஆகப்பட்டவர் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் குருவினுடைய பார்வை விழுது. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். பலனே பாத்தீங்கன்னா பார்வை எங்க விழுகுதோ அந்த இடத்துல பலன் உண்டு. அதே அசுபமான தோஷமான இடமா இருந்தாலும் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அது சுபமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிரும் கண்டிப்பா. அப்ப இந்த துலாம் ராசியினுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன்கிறதுனால இந்த சுக்கிர பகவான் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு பேச்சு வார்த்தை எல்லாமே நிறுத்தி திராசு, அதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா துலாக்கோல் தானே.
துலாக்கோல் அதாவது பேச்சு வார்த்தை எல்லாமே வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுங்கிற மாதிரி தான் பேச்சு. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவருடைய பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதிகம் வந்து பாருங்க, வக்கீல், நீதிபதி, ஆசிரியர், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு குருமார்கள் எல்லாமே வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. துலாம் ராசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையில் இருக்க வரைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை ஒன்றும் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து ஜாதக அமைப்பில் விதி ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னால் அவர் கஷ்ட சூழ்நிலையை சந்திச்சிருப்பார். ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம், இது எல்லாமே அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மதிப்பு மரியாதை உண்டு. 2ஆம் இடம் இது வரைக்கும் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்ப எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு குறைவுகள் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமைகள் ஓங்கும். அடுத்து வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் குறிக்கும். பழைய வீடாக இருந்தால் புதுசாக ஒரு புனரமைக்கிறது, வேலை பார்க்கறது, புதுசாகவே வீடு வந்து வாஸ்து பண்ணுறது, அது இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்குறது, அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல். ஒருத்தர் புது வண்டி வாங்குவார், ஒருத்தர் பழைய வண்டி வாங்குவார். அந்த பழைய வண்டி வாங்குறதா இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. அப்படி இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப அவரவருடைய கர்ம வினைங்கிறது அதுதான். நீ ஹை லெவலில் ஒரு ஆடி கார் வாங்குற அளவுக்கு ஒருத்தன்ட்ட தகுதி இருக்கும், ஒருத்தன்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வண்டி வாங்குற அளவுக்கு ஒரு தகுதி இருக்கும். இது இவனுக்கு பெரிய விஷயம், அது அவனுக்கு பெரிய விஷயம். அப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அவரவருடைய செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரம்மாண்டமான வேலைகளாக இருந்தாலும் சரி, அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் இருந்தே தீரும். நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்போ இந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனோட சேர்ந்து இருக்காரு. உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி தான் புதன் பகவான். பாக்கியஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய ஒரு பையன் இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு அப்பாவினுடைய உதவி கிடைக்கும். ஒரு தனிமையில் இருக்கேன், தனிப்பட்ட இருக்கேன், அதாவது ஒரு எட்டாத தூரத்தில் இருக்காங்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பாவினுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் 12 அப்படிங்கிறது வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மூலியமா ஒரு வெற்றி வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டாகும். இது ஒன்று. இந்த குரோதி வருஷத்துல வைகாசி மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரும். இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/5/2024, அதாவது ஆங்கில மாதம் பாதி, தமிழ் மாதம் பாதி, எப்படி தான் கலந்து வரும். அப்போ நம்ம தமிழுக்கு வந்து ஒரு பலன் சொல்கிறோம், வைகாசி மாதத்துக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அது பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5ஆவது மாதம் மே மாதத்துக்கு உண்டான பலனும் அதில் பாதி 14 நாளைக்கு அதிலேயே வந்துடும். அப்போ நம்ம ஆங்கிலத்துக்கு பலன் சொல்கிறதா இருந்தாலும் சரி, தமிழுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த துலாம் ராசிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மாற்றங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணம் குருவினுடைய பெயர்ச்சியும் ஒன்று. உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ல் இருக்கார். இந்த 11ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். 11ல் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நல்லதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாமல் 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கும் 5க்கும் உள்ள அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 5லேயே வந்து ஆட்சி பலத்தில் இருக்காரு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம வருட பலனாகப்பட்டது முதல்ல தனியாக போட்டோம். இந்த வருஷத்துக்கு என்ன நடக்கும், வருஷத்துல வந்து எப்படி இருக்கும், அதை ஒரு விரிவாக சொல்லிட்டோம். அதுக்குள்ளேயும் பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கறது தானே சித்திரை வைகாசி ஆனின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்போ இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது உங்களுக்கு 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து 6ல் இருக்காரு. 6ல் ராகு இருக்கிறது கண்டிப்பாக அவர் ஒரு நன்மையை செய்வார், எந்த வகையிலையும் கெடுதல்கள் இருக்காது. அப்போ அவருடைய தொழில்களில் பிரம்மாண்டம், வெளியூர் வெளிநாடுகளில் பிரம்மாண்டம், இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு உண்டு. இவருக்கு உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், அதெல்லாம் குடும்பஸ்தானம் வர்றதுனால
திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஓரளவுக்கு திருமணங்கள் ஆகும். மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணங்கள். குழந்தை ஸ்தானம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம், வீடு வாசல் இதெல்லாம் இருக்கும். குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களுக்கு, ஏன்னா குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அவர் வந்து உங்களுடைய ராசிக்காக 11ஆம் வீட்டு அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கருவுகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். இந்த வருஷமே குருவினுடைய இது அங்கே தானே இருக்கணும். அப்போ இந்த வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு, மறுமணம் ஆகாத நபர்களுக்கு, படிப்புல ஏதேனும் சிறு சிறு குழப்பங்கள் உள்ள ஒரு நபர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதை ஒரு ஆணித்தரமா சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காக 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். அதில் இந்த 2 பாதங்கள், இந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். அவர் 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல போய் இருக்காரு. 6ல போய் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமான செயல்களில் செயல்படணும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமான பேச்சு, வார்த்தை, செயல்கள் எல்லாமே கவனத்தோட இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் கவனம் கண்டிப்பாக தேவை. 6 அப்படிங்கிறது ருணம், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் செவ்வாய் 6ல இருக்கிறதுனால ஒரு நன்மையை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் அசுபமான கிரகங்கள் அசுப இடத்துல இருக்கும்போது நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த கவனங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதே 6ஆம் இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருக்காரு. ராகு வந்து அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான். அவர் 7ல் இருந்திருக்கிறதுனால அப்போ அந்த 7ஆம் இடத்து பார்வை வந்து துலாம் ராசியை பார்க்கும் பொழுது அப்போ ராகு கேது. ஆனால் ராகு கேதுக்குன்னு எந்த சொந்த வீடுகளும் கிடையாது. எந்த வீட்டில் போய் அவங்க அமர்றாங்களோ அந்த வீடு அவங்கள சொந்தம் கொண்டாடிக்குவாங்க. அதை வந்து சொந்த வீடாக பயன்படுத்திக்குவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடாக ராகுவோட சேர்ந்து எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களினுடைய வேலையுமே ராகு தான் வாங்கி செய்வார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்ட கிரகம் ராகு. அந்த ராகு வந்து உங்களுக்காக உங்களுடைய நட்சத்திர அதிபதியோட ராகு பயணம் செய்யும் காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறைபாடு இருக்காது. ஆனால் கவனங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சித்திரை நட்சத்திர அதிபதியும் ஒன்னா தான் இருக்காரு, 6ல தான் இருக்காரு. இந்த ராகுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம், அவருடைய அதிபதியும் ராகு செவ்வாய் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுத்த கிரகங்கள். ரெண்டுமே சண்டை போட்டுக்கும். ரெண்டுலையும் வந்து எது அதுல வந்து பலம் வெற்றி பெறுதோ அந்த வெற்றியாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து பலத்தை சந்திக்கும். வெற்றி இழந்தது வந்து பலவீனத்தை சந்திக்கும். அப்போ இதுல ரெண்டுலையுமே வந்து எது அதிக டிகிரி வாங்கியிருக்கோ அது வந்து வெற்றியை சந்திக்கும். இப்போ டிகிரி எது கம்மியா வாங்குதோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை சந்திக்கும். அப்போ ரெண்டுலையுமே வந்து இதுக்கு உண்டான ரேவதி நட்சத்திரத்துல தான் நிற்கிறாரு ராகு பகவான். ராகு பகவான் புதன் சொல்றதைத்தான் அவர் ராகு பகவான் கேட்டாகணும். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். எந்த விதத்துலையும் குறைபாடுகள் வரும்னு சொல்லிடுற அளவுக்கு இல்லை. அப்படி குறைபாடுகள் வருது, என் வாழ்க்கையில நான் ஒரு முன்னேற்றமே இல்லை, ஜாதகத்துல வந்து சிறு வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் வந்து கஷ்ட சூழ்நிலையத்தை சந்திக்கிறேன், இதுக்கு என்ன பலன்? நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. இந்த கர்ம வினையாகப்பட்டது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சதா இருக்கலாம், நீங்க செஞ்சதா இருக்கலாம். முன் ஜென்மத்துல நீங்க என்ன பிறப்பு எடுத்தீங்கிறது தெரியாது. இந்த பிறப்புகள்ல வந்து நல்லதை செஞ்சோமா கெட்டதை செஞ்சோமா, போன ஜென்மத்துல என்ன பிறப்பு எடுத்தோமோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி. இந்த பிறவியில நல்லது கெட்டது எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது வந்து அந்த கதவு முன்னாடி செஞ்ச கர்ம வினை. அப்போ இன்னைக்கு நம்ம நல்லதை அனுபவிக்கவே முடியலை அப்படின்னா அதுவும் நீங்க செஞ்ச பாவ புண்ணியமே. அப்போ நீங்க போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இருந்தால் இந்த ஜென்மத்துல கஷ்டத்தை சந்திப்பீங்க. நீங்க இப்ப நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல நல்லதே கிடைக்கும். எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கிறதுல எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதும் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் செல்வங்கள் எல்லாம் குமியுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச வினையும் நீங்கள் செஞ்ச வினையும் தொகுப்பு தான் இந்த ஒரு பிறவில கிடைக்கும். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்பின் இருக்கலாம்.
இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலகட்டமாக தான் அமையுது, பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து விசாகம். விசாகம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் இதில் வரும். குரு பகவான் உங்களுக்காக 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. 8ல் அஷ்டம குருவா இருந்து உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் அவர் பார்வையிடுறதுனால உங்களுக்கு இந்த குரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுபரான ஒரு கிரகம். அவர் தேவகுரு. தேவகுரு வந்து அசுரகுருவான சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அவர் இருந்து பயணம் செய்கிற காலங்கள் வந்து ரொம்ப பொன்னான காலமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதரோட இன்னொரு நல்ல மனிதரும் சேர்ந்தாக்க அதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்க, சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவோடு சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய காலங்களும் வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்கள் எல்லாமே இரட்டிப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் குருவோட நட்சத்திரங்களால ரொம்ப, அதாவது எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை, சுபராக மாறக்கூடிய ஒரு தன்மை, அதுலேயும் வந்து கோவ குணங்கள் எல்லாம் அடக்கி ஒரு குணத்தினுடைய செயல்பாடில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பாருங்க இந்த குருவினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. அதே கிரகம் வந்து ஆட்சி பலமாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பலனை தரும். ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசியினுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து உங்களுக்காக 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வைகாசி மாத பலனானது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரமே நல்ல வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.